ஹலோ லேர்னர்ஸ், வெல்கம் டு லேர்ன் ஹிந்தி த்ரூ தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணக்கூடிய சில ஹிந்தி சென்டென்சஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம பார்க்க போகிற எல்லா சென்டென்ஸுமே வந்து ஒரே ஃபார்மேட்டில் இருக்கும். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற ஹிந்தி சென்டென்ஸ்க்கான ஃபார்மேட் எப்படி இருக்கும் அப்படின்னா, வந்திருக்கணும், போயிருக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஸோ அதே போல் நெகட்டிவ் ஃபார்மில் நீங்கள் இந்த மாதிரி இங்கே வந்திருக்கக்கூடாது, நீங்கள் அங்கே போயிருக்கக்கூடாது, நீங்கள் இப்படி செஞ்சுருக்கக்கூடாது அப்படின்றத நெகட்டிவ் ஃபார்மேட்டில் சொல்கிறதுக்கும், அதாவது ஒரு விஷயத்தை செஞ்சுருக்கணும், செஞ்சுருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி எப்படி ஹிந்தியில் பேசுகிறது அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ்க்கான பிடிஎஃப் ஃபார்மேட் வேணும் அப்படின்னா நீங்கள் நம்மளோட வெப்சைட்டில் போயிட்டு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நம்ம வெப்சைட்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே ஃபஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணுறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் சென்டென்ஸ், நீங்கள் அங்கே வந்திருக்கணும். ஸோ வந்திருக்க வேண்டும் அப்படின்றத நம்ம பேச்சு வழக்கில் வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை நம்ம ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்? தும்ஹேன் வஹா ஆனா சாஹியேதா. தும்ஹேன் அப்படின்னா வந்து நீங்கள். ஸோ ஆப்கோ அப்படின்னு சொல்லலாம், இல்லை தும்ஹேன் அப்படின்றதும் சொல்லலாம். அங்கே அப்படின்னா வஹான், ஆனா சாஹியேதா. ஸோ வா அப்படின்றதுக்கு ரூட் வேர்பு வந்து ஆ அப்படின்றது தான். ரூட் வேர்பு ஆ. ஸோ அது கூட வந்து நான் சேர்க்குறீங்க. ஸோ ஆனா சாஹியேதா, ஆனா சாஹியேதா. இதுவே நீங்கள் அங்கே வந்திருக்கணும்னு ஒரு பெண்ணை சொல்கிறீங்க அப்படின்னா வந்து ஆனா சாஹியேதி அப்படின்றத சொல்லலாம். ஸோ தும்ஹேன் வஹான் ஆனா சாஹியேதா. அவர் இந்த நேரத்துக்கு சென்னை போயிருக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு. இஸ் சமய தக் அப்படின்னா இந்த நேரத்திற்கு, இந்நேரத்திற்கு. சமய அப்படின்னா நேரம். ஸோ இஸ் சமய தக் அப்படின்னா இந்நேரத்திற்கு. இஸ் சமய தக் தோ உசே அப்படின்னா அவர் சென்னை ஜானா சாஹியேதா. சென்னை ஜானா. ஸோ இங்கே வந்து போ அப்படின்றதுக்கு வந்து ஜா அப்படின்றது தான் ரூட் வேர்பு. ஸோ சென்னை ஜானா சாஹியேதா அப்படின்னா சென்னை போயிருக்க வேண்டும். அவர் அப்படின்றதுனால சாஹியேதா அப்படின்றது வருது. ஸோ நாம் லேட்டாக போயிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஸோ ஒரு இடத்துக்கு நீங்களாம் லேட்டாக போயிட்டீங்க, பட் அந்த மாதிரி போயிருக்கக்கூடாது அப்படின்ற ரீட் பண்ணி சொல்கிறீங்க அப்படின்னா ஹமேன், நாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹமேன். தேர்சே அப்படின்னா லேட்டாக, தாமதமாக அப்படின்றது அர்த்தம். போயிருக்கக்கூடாது, நஹி ஜானா சாஹியேதா. போயிருக்கணும் அப்படின்னா ஜானா சாஹியேதா. போயிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு நஹி அப்படின்றத மட்டும்தான் ஆட் பண்ணுறீங்க. நஹி ஜானா சாஹியேதா. அவர் உங்ககிட்ட அப்படி பேசியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஸோ உசே அப்படின்னா அவர். ஆண் பெண் ரெண்டுத்தையுமே வந்து உசே அப்படின்றது தான் நம்ம சொல்லி குறிப்போம். தும்சே அப்படின்னா உங்ககிட்ட. ஆப்சே தும்சே அப்படின்னா உங்ககிட்ட அப்படின்றது அர்த்தம். ஆப்கே பாஸ், தும்கே பாஸ் அப்படின்றத சொல்லலாம். தும்ஹாரே பாஸ் இல்லை ஆப்கே பாஸ். ஸோ ஐசே அப்படின்னா அப்படி அப்படின்றது அர்த்தம். அந்த மாதிரி அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐசே. பாத் நஹி கர்னி சாஹியே தி. ஸோ பாத் கரோ அப்படின்னா பேசு அப்படின்றது அர்த்தம். பாத் கர் அப்படின்றதா ரூட் வேர்பு. ஸோ அது கூட வந்து நான் சேர்க்குறீங்க, ஜானா ஆனா மாதிரி. ஸோ பாத் கர்னா சாஹியே தா. ஸோ பாத் கர்னா சாஹியே தா அவர் அப்படின்னா. இதுவே பெண்பால் அப்படின்னா பாத் கர்னி சாஹியே தி. ஸோ பாத் கர்னி சாஹியே தி அப்படின்னா அவள் பேசியிருக்கணும் அப்படின்றது. ஸோ நெகட்டிவ் ஃபார்மில் சொல்கிறீங்க, பேசியிருக்கக்கூடாது. அதனால தான் பாத் நஹி கர்னி சாஹியே தி அப்படின்றது வருது. ஸோ நஹி அப்படின்றது தான் நீங்கள் வந்து இந்த அடிஷ்னலாக ஆட் பண்ணுறீங்க. நீங்கள் இதை பற்றி முன்னாடியே என்கிட்ட சொல்லியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஸோ நீங்கள் அப்படின்னா தும்ஹேன், முஜே அப்படின்னா வந்து என்கிட்ட, எனக்கு அப்படின்றது அர்த்தம். எனக்கு, நீங்கள் எனக்கு இதை பற்றி முன்னாடியே சொல்லியிருக்கணும். தும்ஹேன் முஜே இல்லை மேரே பாஸ் அப்படின்றதும் சொல்லலாம் என்கிட்ட அப்படின்னு சொல்கிறதுக்கு. இஸ் பாரேமே அப்படின்னா இதை பற்றி. பெஹ்லேஹி அப்படின்னா முன்னாடியே. பத்தானா சாஹியேதா அப்படின்னா பத்தாவோ அப்படின்னா சொல்லு. ஸோ ரூட் வேர்பு வந்து பத்தா. ஸோ பத்தானா சாஹியேதா அப்படின்னா சொல்லி இருக்க வேண்டும். ஸோ நீங்கள் இங்கே ஃபோக்கஸ் பண்ணுறது ஆனா சாஹியேதா, ஜானா சாஹியேதா, பத்தானா சாஹியேதா, பாத் கர்னா சாஹியேதா, இந்த பாட்டு தான். ஓகேவா? ஸோ இது கூடலாம் நஹி சேர்த்திங்க அப்படின்னா போயிருக்கக்கூடாது, வந்திருக்கக்கூடாது, சொல்லியிருக்கக்கூடாது, பேசியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிற அர்த்தத்தில் வரும். நாம் அந்த ஹோட்டலில் சாப்பிட்டு இருக்கக்கூடாது. ஸோ ஃபுட் பாய்சன் ஆகிடுச்சு, இல்லை ஏதோ ஒத்துக்கல அப்படின்னா நம்ம அந்த ஹோட்டலில் நேத்திக்காங்க சாப்பிட்ருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அப்படி சொல்கிறதுக்கு ஹமேன், நாம் அப்படின்னா ஹமேன், உஸ் ஹோட்டல் மே அந்த ஹோட்டலில். கானா அப்படின்னா சாப்பாடு, நஹி கானா சாஹியேதா. ஸோ கானா அப்படின்றது சாப்பாட்டையும் குறிக்கும், சாப்பிட்ற வேர்பையும் குறிக்கும். ஸோ நஹி கானா சாஹியேதா அப்படின்னா சாப்பிட்டு இருக்கக்கூடாது அப்படின்றது அர்த்தம்.
வாங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நல்ல பொருளாக இல்லையான்னு பார்த்து வாங்கியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஸோ நல்ல பொருளாக இல்லையா என்று பார்த்து வாங்கியிருக்க வேண்டும். ஸோ என்று அப்படின்னு வந்ததுனாலே நம்ம அந்த சென்டென்ஸ், அதாவது என்றுக்கு அடுத்தது வர்றது தான் ஹிந்தியில் ஃபஸ்ட்டு பேசுவோம். நீங்கள் பார்த்து வாங்கியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு, நீங்கள் முன்னாடியே பார்த்து வாங்கியிருக்கணும். ஆப்கோ அப்படின்னா நீங்கள், இசே கரிதுனே சே பெஹலே அப்படின்னா இதை அப்படின்னா இசே, கரிதுனே சே பெஹலே அப்படின்னா வந்து வாங்குவதற்கு முன்னாடி அப்படின்றது அர்த்தம். ஸோ கரிதோ அப்படின்னா வாங்கு, ரூட் வேர்பு வந்து இங்கே கரிது. ஸோ கரிதுனே சே பெஹலே அப்படின்னா வாங்குறதுக்கு முன்னாடி. ஜான்ச் கர்னே அப்படின்னா வந்து பார்க்குறது, சர்ச் பண்ணுறது, அதாவது ஆராய்ச்சி பண்ணுறது அப்படின்றது அர்த்தம். ஸோ ஜான்ச் கர்னே சாகியே, பார்த்து வாங்கி இருக்கணும். கி என்று அப்படின்னு நல்ல பொருளா இல்லையா அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து ஏ அச்சி சீஸ் ஹே யா நஹி, இது நல்ல பொருள் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஏ அச்சி சீஸ் ஹே, இல்லையா அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து யா நஹி. ஸோ ஆப்கோ இசை கரிதுனே சே பெஹலே जांच करने चाहिए थी कि ये अच्छी चीज़ है या नहीं. நீங்கள் அவரை போக விட்டுருக்கக்கூடாது, அவரை நீங்கள் போக விட்டுருக்காமல் தடுத்திருக்கலாம், அந்த மாதிரியான அர்த்தத்தில் சொல்கிறதுக்கு. தும்ஹேன் அப்படின்னா நீங்கள், அவரை அப்படின்றதுக்கு உசே ஜானே நஹி தேனா சாகியேதா. ஸோ போக விட்டு இருக்கணும். ஸோ இங்கே வந்து போக விடு, 2 வேர்பு இருக்குது. ஸோ போக விடு, வர விடு, சொல்ல விடு, இந்த மாதிரி சொல்கிறதுக்கு வந்து ஆனேதோ ஜானேதோ இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அந்த ஃபார்மேட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் டைம் இருக்கும்போது செக் பண்ணி பாருங்கள். ஸோ என்னை போக விடு, அவனை உள்ளே வர விடு, இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் வந்து சொல்கிறதுக்கு போ அப்படின்னா வந்து ஜாவோ, ஸோ ஜானேதோ, வர விடு அப்படின்றதுக்கு ஆனேதோ. ஸோ அந்த தோ அப்படின்றது வந்து தீஜியே அப்படின்னு ரெஸ்பெக்ட் ஃபார்மில் சொல்லும் பொழுது ஆனே தீஜியே, ஜானே தீஜியே, கானே தீஜியே, சாப்பிட விடுங்க அப்படின்னா கானே தீஜியே, இந்த மாதிரியான அர்த்தத்தில் வரும். இங்கே போக விட்டு இருக்கக்கூடாது அப்படின்றது வருது. ஸோ நம்ம இப்போ பார்த்துட்ருக்கிறது எல்லாமே வந்து சாகியேத்தா ஃபார்மேட் தான். ஜானே நஹி சாகியேத்தா அப்படின்னா வந்து போகியிருக்கக்கூடாது, அந்த மாதிரியான அர்த்தத்தில் வரும். இங்கே போக விட்டு இருக்கக்கூடாது, அதனால தான் அந்த விட்டு அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் நஹி தேனா அப்படின்றது வருது. ஸோ புரியுதா? தும்ஹேன் உசேன் ஜானே நஹி தேனா சாகியேதா, நீங்கள் அவரை வர விட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு தும்ஹேன் உசே ஆனே நஹி தேனா சாகியேதா. ஸோ ஆனே நஹி தேனா சாகியேதா அப்படின்னா வர விட்டு இருக்கக்கூடாது. நீங்கள் அவரை சொல்ல விட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு தும்ஹேன் உசே பத்தானே நஹி தேனா சாகியேதா. ஸோ பத்தானே நஹி தேனா சாகியேதா அப்படின்னா விட்டு இருக்க, அதாவது பேச விட்டு இருக்க வேண்டாம், சொல்ல விட்டு இருக்க வேண்டாம் அப்படின்ற அர்த்தத்தில் வரும். நீங்கள் அதை முன்னாடியே செஞ்சுருக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு உசே அப்படின்னா வந்து அவர் அதை முன்னாடியே செஞ்சுருக்கணும். உசே அப்படின்னா அவர், ஏகாம் அப்படின்னா இந்த வேலையை, பெஹலேஹி அப்படின்னா முன்னாடியே, கர் லேனா சாகியேதா அப்படின்னா செய்திருக்க வேண்டும். கர்லோ அப்படின்னா செய். ஸோ கர் லேனா சாகியேதா அப்படின்றதுக்கு வந்து செய்திருக்க வேண்டும் அப்படின்றது அர்த்தம். ஸோ கர்னா சாகியேதா அப்படின்றதும் சொல்லலாம், கர் லேனா சாகியேதா அப்படின்றதும் சொல்லலாம், ரெண்டுமே கரெக்டு தான். இங்கே உசே அப்படின்றதுனால சாகியேதா வருது. அவள் இதை முன்னாடியே செய்திருக்க வேண்டும்னு சொல்லும் பொழுது வந்து கர் லேனி சாகியே தீ அப்படின்றது வரும். நீங்கள் அங்கேயே தங்கி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு தும்ஹேன் பஹீன். ஸோ வஹான் அப்படின்னா அங்கேயே அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து பஹீன். ரஹ்னே சாகியேதா, ரஹோ அப்படின்னா இரு அப்படின்றது அர்த்தம். டெஹர்னா அப்படின்றதும் சொல்லலாம், டெஹரோ அப்படின்னா தங்கு. ஸோ டெஹர் அப்படின்றது ரூட் வெர்பு. டெஹர்னா சாகியேதா அப்படின்னா தங்கி இருக்க வேண்டும். ஸோ இருந்திருக்க வேண்டும், ஸோ அங்கேயே இருந்திருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரியான அர்த்தத்தில் சொல்லும்போது ரஹ்னா சாகியேதா மட்டும் போதும். ஸோ டெஹர்னா சாகியேதா, ரஹ்னா சாகியேதா ரெண்டுமே கரெக்டு தான். ஸோ நீங்கள் அங்கேயே தங்கி இருந்திருக்கக்கூடாது அப்படின்றத நம்ம எப்படி சொல்லலாம்? तुम्हें वहीं रहना नहीं चाहिए था, இல்லை நஹி ரஹ்னா சாகியேதா, நஹி டெஹர்னா சாகியேதா அப்படின்னா தங்கி இருக்கக்கூடாது அப்படின்ற அர்த்தத்தில் வந்து சொல்கிற மாதிரியான மீனிங்கை கொடுக்கும். ஸோ இப்போ நம்ம பார்த்த எல்லா சென்டென்ஸுமே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத நம்புகிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களை மாதிரி ஹிந்தி லேர்ன் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, தன்யவாத்.